அன்பான வணக்கம். நான் தான் ஜெயலட்சுமி பேசுகிறேன். விநாயகர் பிறந்த நாள் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இப்போ ஈஸ்வரனும் பார்வதியும் ஒரு தவத்தில் இருப்பாங்க. குழந்தை இல்லாதனாலன்னு குழந்தை நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேலோகத்தில் தவம் இருப்பாங்க. ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், நான் ஒரு வனத்துக்கு போயிட்டு சென்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் போயிடுவார். அப்போ இந்த பார்வதி அம்மா என்ன செய்வாங்கன்னா, சரி நம்ம சாமி வரத்துக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு மஞ்சள் அரைப்பாங்க. அந்த மஞ்சளில் ஒரு பொம்மை செய்வாங்க. அந்த பொம்மை அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த பொம்மைக்கு உசுறு கொடுப்பாங்க. உசுறு கொடுத்ததும் அதுக்கு உசுறு வந்துடும். உசுறு வந்ததுமே விநாயகர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த உசுறு வந்ததுமே விநாயகர் தான். விநாயகர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு யாரும் இல்லையே, நீங்கள் தான் எனக்கு உசுறு கொடுத்தீங்க, நான் உங்களை அம்மாவாக கூப்பிடலாமா அப்படின்னு கேட்பாரு விநாயகர். கூப்பிடு மகனே, நான் தான் உனக்கு இன்னுமே அம்மான்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா வரம் தருவாங்க. வரம் தந்துட்டு, நான் அருகில் குளிக்கிறதுக்கு போகிறேன், யார் வந்தாலையும் நீ உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு விநாயகரை நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்துக்கு ஈஸ்வரன் வந்துடுவார். அந்த போருக்கு போனார் இல்லைங்களா, ஈஸ்வரன் வந்துடுவார். திரும்பி வரக்குள்ளே 2 பேர் காவலாளி அனுப்புகிறாரு. அவங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. விநாயகர் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவோம், நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போராடி ரொம்ப ஃபைட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவார். அப்புறம் மறுபடியும் இதுக்கு யார் ஈஸ்வரனுக்கு ரொம்ப கோவம் அப்புறம் ஈஸ்வரனை விநாயகர்கிட்ட சண்டை போடுவார். அவங்க சண்டை போடுறதுல மேலே இருக்கிற கடவுள் அத்தனை தெய்வமும் கீழே வந்துடுவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, என்ன நடக்குது தெரியலையே, பூலோகமே அதிருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வமும் கீழே வந்துடுவாங்க. வந்துட்டு பின்னாடி ஈஸ்வரனுக்கு ரொம்ப கோவம் என்ன செய்வார்னா, அவர் வச்சுனுங்கிற திருசூலத்தில் கழுத்து வெட்டிடுவார். அந்த கழுத்து வெட்டுறதுனால அந்த விநாயகர் அம்மானு போய் விழுந்ததுனால அந்த சத்தம் போய் அம்மா பார்வதி காதில் அந்த குரல் விழுந்ததுனால அம்மா பார்வதி என்ன அம்மானு சத்தம் வருதேன்னு வந்துடுவாங்க. அப்புறமேல கோவம் காளியாக மாறிடுவாங்க. என் பையன்தான், யார் இந்த மாதிரி செஞ்சுது அப்படின்னு ஆக்ரோவேசத்தில் கேட்பாங்க. அதுக்கு ஈஸ்வரன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு தெரியாது, அதனால தான் நான் தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார் பார்வதி அம்மா கிட்ட. நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, என்னோடய பையன் உசுறு வேணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா ஈஸ்வரன்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்புறமா என்ன செய்வாங்கன்னா, 2 காவலாளிகளை எங்கே போய் வடக்கு தேச தலை வச்சு படுத்துருக்குதோ அதோட கழுத்தை வெட்டி எடுத்துனுவாங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுப்பாரு ஈஸ்வரன். அப்படி உத்தரவு கொடுக்குள்ள அவங்க போய் தேடுவாங்க. யானை தான் 2, ஒரு குட்டியும் ஒரு தாயும் 2 யானையும் வடக்க தலை வச்சு படுத்துருக்கோம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த குட்டி யானை தலையை வெட்டி எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்போ ஈஸ்வரன் என்ன செய்வார், அந்த தலையை அந்த விநாயகருக்கு வச்சு உசுறு கொடுத்துருவார். உசுறு கொடுத்து என்ன சொல்லுவார்னா, என்ன வரம் கொடுப்பாருன்னா, எந்த கோயில் கட்டினாலும் சரி விநாயகா அதுக்கு முந்தையுமா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு வரம் கொடுத்து, உன்னை வணங்கிட்டு தான் கோயில் உள்ளவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் வரம் கொடுத்துருவார். அதனால தான் நம்ம அந்த நாளை விநாயகருக்கு கொண்டாடுற நாள். விநாயகருக்கு அந்த நாள் தான் நம்ம கொண்டாடுறோங்க. அவ்வளோ சிறப்பான கடவுள் விநாயகர். என்ன சொன்னேங்கிறார் அதுக்கு பின்னாடி, எங்கள் அம்மா பார்வதி மாதிரி எனக்கு பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணாத விநாயகர். எந்த கோயிலில் பாருங்கள் முன்னாடி விநாயகர் தான் இருக்கும். அந்த விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம கோயில் உள்ளவே போவோங்க. எல்லா கோயிலும் இருக்குது இல்லைங்களா.
அது அந்த காரணத்துக்கோசரம் தான் இந்த நாளில் நம்ம அந்த விநாயகர் பண்டிகையை கொண்டாடுறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் அன்பான நன்றி.